ராமகிருஷ்ணன் பச்சை குழந்தை. அவரை யாராவது கொஞ்சம் அசுத்தமானவர்கள், உள்ளத்தில் அசுத்தமானவர்கள் அவரை தொட்டா அவருக்கு நோய் வந்துடும். அப்படி ஒரு புனித ஆத்மா அவரு. அதனால அவர்கிட்ட நெருங்க லேஸ்ல விட மாட்டாங்க. ஆனா கிரீஷ் சந்திர கோஸுக்கு ராமகிருஷ்ணர் மீது அத்தனை ஒரு அன்பு. அதனால அமர்ந்து கம்முனு ராமகிருஷ்ணரை பார்ப்பாரு. ஆனா உள்ளத்துக்குள்ள கஷ்டம். அதனால எந்த தீய பழக்கத்தையும் விட முடியல. இதெல்லாம் ராமகிருஷ்ணருக்கு தெரியும். அதெல்லாம் ஞானி. ஆனா ராமகிருஷ்ணருக்கு ஏக்கம். இவன் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டா இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். அன்பு நம்ம மேல இப்படி இருக்கானே, இவன் ஏன் இப்படி இருக்கான்? ஆனா நேர்ல சொல்ல மாட்டார். அப்போ ஒரு நாள் கிரீஷ் சந்திர கோஸ் கேக்குறாரு. சாமி, அவங்க தாக்கூர்னுவாங்க. தாக்கூர், நான் இவ்வளவு தீய பழக்கம் பண்றேன்னு உங்ககிட்ட நான் எப்படி வர்றது? எனக்கு வருத்தமா இருக்கு உங்ககிட்ட வர. ஆனா உங்ககிட்ட வரணும்னு ஏக்கமா இருக்கு. ஆனா என்னால கெட்ட பழக்கத்தையும் விட முடியாது. நான் விடணும்னு சொல்லலையேப்பா. ஆனா எனக்கு வர முடியலையே. சரி, அப்படின்னா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்ன? நீ எந்த தீய பழக்கம் பண்ணிட்டு ராமகிருஷ்ணருக்கு அர்ப்பணம்னு சொல்லிட்டு, அப்ப உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நான் நில்லாக்கிடுவேன். நீ என்கிட்ட பரிசுத்தமா வரலான்னாரு. நம்பி என்ன பண்ணாரு? சொல்பவர் மிகப்பெரிய குரு. அதனால இவர் என்ன பண்ணாரு? அப்படியா? எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிடலாமா? தாராளமா அர்ப்பணம் பண்ணலாம்ப்பா. இவர் ஒவ்வொரு கெட்ட பழக்கமும் பண்ண போவாரு. ராமகிருஷ்ணருக்கு அர்ப்பணம்னும் போது ராமகிருஷ்ணனுடைய பரிதாபமான முகம் நிக்கும். ஏன்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் என்னடா பண்ணேன்? எனக்கு அர்ப்பணம் பண்றியேன்னு கேட்கிற மாதிரி இருக்குமா? ஓடி வந்துருவாராம். தண்ணி எடுப்பாரு, ஓடி வந்துருவாரு. சிகரெட் எடுப்பாரு. எந்த கெட்ட பழக்கமும் அவரால் ஈடுபட முடியல. பாருங்க குருவின் மகிமை. அவரால் ஒரு கெட்ட பழக்கம், 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஒரு கெட்ட பழக்கமும் அவரால் ஈடுபட முடியல. ஓடி வந்தார் குரு கிட்ட. வாபஸ் வாங்குங்க. என்னடா வாபஸ் வாங்க? அந்த ஏதோ ஒரு உறுதிமொழி கொடுத்தீங்கல்ல, அதை வாபஸ். என்ன உறுதிமொழி கொடுத்தேன்? எந்த கெட்டது வேணாலும் பண்ணிக்க, எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதை வாபஸ் வாங்க. ஐயோ, கொடுத்ததுதான்ப்பா. ஐயோ, என்னால எந்த கெட்ட பழக்கமும் ஈடுபட முடியல. ஏன்? உங்க பரிதாபமான முகம் என் முன்னாடி நிக்குது. என்னால எந்த தப்பும் பண்ண முடியல. இப்ப நான் ஒரு தவறும் செய்ய முடியல. தயவு செஞ்சு எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும். அப்பா கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் எந்த கெட்ட பழக்கத்திலும் ஈடுபடலைங்க. நீங்க கல்கத்தா போனீங்கன்னா கிரீஷ் சந்திர கோஸ் சாலைனே ஒரு தெரு இப்ப அவர் பேர்ல இருக்கு குருவினால. ஒரு குருவினுடைய சாநித்தியம் இருக்கு பாருங்க. அது சாதாரணம் கிடையாது. ஒருவனை அவ்வளவு பரிசுத்தமாகும். ஒரு வார்த்தை தான்.